ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஒரு சாதாரண வரலாற்று சம்பவம் கிடையாது. இது உலகத்தோட போக்கையே மாத்தி அமைச்ச ஒரு கருப்பு நாள். வரலாறு சில நாட்களை தங்க எழுத்துக்களால எழுதும், ஆனா சில நாட்களை ரத்தத்தாலையும் கண்ணீராலையும் தான் எழுதும். அப்படிப்பட்ட ஒரு கருப்பு நாள் தான் இந்த 9/11 செப்டம்பர் 11, 2001. அன்னைக்கு காலையில அமெரிக்காவில் எல்லாருமே வழக்கம் போல அவங்க வேலையை ஆரம்பிச்சப்போ அடுத்த சில மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. கற்பனை பண்ணி பாருங்க, வழக்கம் போல ஆஃபீஸ் போயிட்டு அவங்களோட ஒர்க் டெஸ்க்ல உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருந்த 3000 பேருக்கு தெரியாது இன்னும் சில நிமிஷங்கள்ல அவங்க சாம்பலாக போறாங்க அப்படின்றது. வானத்துல இருந்து யமதர்மன் மாதிரி இறங்கின அந்த ஃபிளைட்ஸ் வெறும் பில்டிங்கை மட்டும் இடிக்கல, உலகத்தோட அமைதியை செதைச்சுது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நார்மலான டியூஸ்டே மார்னிங் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பெரிய ஃப்ளைட் வந்து உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் மேல மோதுனா எப்படி இருக்கும்? அன்னைக்கு நியூயார்க் சிட்டில அதுதான் நடந்துச்சு. அன்னைக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? இவ்வளோ பவரான அமெரிக்காவால் ஏன் அதை தடுக்க முடியல? அந்த பயங்கரமான காலையில் நடந்த ஒவ்வொரு நொடியையும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற முழு டைம்லையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்க ராஜா, வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்டா இப்போ நம்ம அந்த கருப்பு தினத்தோட டைம்லைனுக்குள்ள போவோம். சரியா சொல்லணும்னா காலையில் 7:59 மணி. பாஸ்டன் ஏர்போர்ட் எப்பவும் போல பிஸியா இயங்கிட்டு இருக்குது. பாஸ்டன் ஏர்போர்ட்ல இருந்து லாஸ் ஏஞ்சலஸ் நோக்கி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 11 கிளம்புது. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய சதி ஒளிஞ்சிருக்குது. அந்த ஃப்ளைட்டில் 81 நார்மல் பேசஞ்சர்ஸ் மட்டும் கிடையாது மக்களே. முகமது அட்டா அப்படின்னு சொல்லப்படுற டெரரிஸ்ட் குரூப்ல இருந்து 5 டெரரிஸ்ட்டுமே இருக்கிறாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. அது கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது சரியாக சொல்லணும்னா 8:14 AM அவங்க மெதுவாக அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டில் இருந்த ஏர் ஹோஸ்டஸை கத்தியால் குத்தியும் மிளகா பொடி எல்லாமே அந்த ஃப்ளைட்டில் தூவி அந்த ஃப்ளைட்டை மெதுவாக அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. இங்கே தான் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது மக்களே. அந்த தீவிரவாதிகள் கத்தியை பயன்படுத்தி தான் அந்த வேலையை செஞ்சாங்க. அப்போல்லாம் ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டியில் சின்ன சின்ன கத்திகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு சோகமான உண்மை. அடுத்ததா 8:46 AM காலையில், இதுதான் அந்த முதல் இடி முழக்கம் நடந்த நேரம் அப்படின்னு சொல்லணும். நியூயார்க்கோட நார்த் டவர் மேலே அந்த ஃப்ளைட் 11 மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மோதுது. 93வது மாடியிலிருந்து 99வது மாடி வரைக்குமே ஒரு பெரிய ஓட்ட விழுது மக்களே. தகவல்கள் அப்போ வேகமாக பரவவே இல்லை. டிவி நியூஸில் கூட ஏதோ ஒரு சின்ன ஃப்ளைட் வந்து வழி மாறி தப்பாக மோதிரிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் ஒரு விபத்துன்னு நினச்சிட்டு இருக்கும் போதே மக்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் மெதுவாக புரிய ஆரம்பிச்சுது. 9:03 AM சரியாக சொல்லணும்னா இது நடந்த 17 நிமிஷம் கழிச்சு ஒட்டுமொத்த உலகமே அந்த அட்டாக் நடந்த இடத்துல இருந்து வர்ற புகையை பார்த்துட்டு இருக்கும்போதே கண்ணுக்கு முன்னாடி, அதுவும் லைவ்ல, அடுத்ததாக ஒரு ஃப்ளைட் யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 175 வந்து சவுத் டவர் மேலே மோதுது. இது 77வது மாடியிலிருந்து 85வது மாடிக்கு நடுவில் மோதின அந்த வேகத்தில் அந்த பில்டிங்கோட ஸ்டீல் பில்லர்ஸே உருக ஆரம்பிச்சுது. ஒரே நாளில் அமெரிக்காவோட 2 டவர்ஸ் மேலேயும் அட்டாக் நடந்தது மக்களே. இதனால தான் இந்த அட்டாக் ட்வின் டவர் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நிமிஷம் தான் அமெரிக்காவுக்கும் உலகத்துக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. இது தற்செயலாக நடந்த விபத்து கிடையாது, இது ஒரு வெறித்தனமான டெரரிஸ்ட் தாக்குதல் அப்படின்றது. சரி மக்களே, அமெரிக்கால எவ்வளவோ இடங்கள் இருக்கு கரெக்டா? ஆனா அந்த டெரரிஸ்ட் ஏன் அந்த ட்வின் டவர்ஸை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த ட்வின் டவர்ஸ் அமெரிக்காவோட கெத்து மட்டும் இல்ல மக்களே, இந்த வேர்ல்டு எக்கனாமியோட ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு அந்த ட்வின் டவர்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உலகத்தோட பிசினஸ் ஹப்னு தான் சொல்லணும். ட்வின் டவர்ஸ் முழுக்க முழுக்க கமர்ஷியல் யூஸ்க்காக, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவே கட்டப்பட்டது. சும்மா சாதாரணமான ஆஃபீஸ்லாம் இல்லை மக்களே. இதில் மொத்தம் 430க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அது போக உலகத்தோட டாப் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு உலகத்தோட பணப்புழக்கம், அதாவது மணி ஃப்ளோ பாதி இங்கே தான் தீர்மானிக்கவே பட்டுச்சு. இரண்டாவதாக சொல்லணும் அப்படின்னா, தினமும் காலையில் சுமார் 50,000 எம்ப்ளாயீஸ் வேலைக்கு வர்ற ஒரே இடத்த பற்றி யோசிச்சு பாருங்க. இது போக தினமும் வந்துட்டு போகிற விசிட்டர்ஸ் மட்டுமே 1,40,000 பேர். அமெரிக்காவோட பொருளாதார வலிமைக்கு இது ஒரு அசைக்க முடியாத அடையாளமா, அதாவது சிம்பிள் ஆஃப் பவரா இது பார்க்கப்பட்டுச்சு. அதனால தான் இங்கே கை வச்சா அமெரிக்காவோட நிம்மதி மட்டும் இல்லை,
பொருளாதாரத்தையே அசைக்க முடியும் அப்படின்ற மாதிரி டெரரிஸ்ட் பிளான் பண்ணாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிசினஸ்க்கு மட்டும் இல்லை மக்களே, இது நியூயார்க் நகரோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா அந்த சவுத் டவர் இருக்குல்ல, தெற்கு டவர், இதோட 107வது மாடியில ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் அப்சர்வேஷன் டெக் இருந்துச்சு. அங்க நின்று நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த நியூயார்க் சிட்டியுமே உங்க காலுக்கடியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். 360 டிகிரில மேகங்களுக்கு நடுவில் நின்று வேடிக்கை பார்க்கறதுக்காகவே தினமும் அங்க ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் வருவாங்க. அது மட்டும் இல்லாம நார்த் டவர், இதோட உச்சியில விண்டோஸ் ஆன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இதுவும் ஒன்று. இங்க உட்காந்து சாப்பிட்றது ஒரு கெத்தா பார்க்கப்பட்டுச்சு. அவ்வளவு வசதிகள், அவ்வளவு மக்கள், உலகமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் அடுத்த சில மணி நேரத்தில் வெறும் புகையாவும் சாம்பலாவும் மாறப்போகுது அப்படின்றது யாருமே நினைக்கல. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய சில ஹிடன் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, ஃப்ளைட் மோதின அந்த நிமிஷமே அந்த மாடிகளுக்கு மேலே இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தப்பிக்கிறதுக்கு எல்லா பாசிபிள் வேஸுமே பார்த்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டேர் கேசஸ், இந்த எமர்ஜென்சி ஸ்டேர் கேசஸ் இருக்கும்ல, அதையுமே ட்ரை பண்ணாங்க. பட் அதுவுமே முழுசாக அடைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களால கீழே இறங்கவே முடியல. அன்னைக்கு அந்த டவரில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000 பேர் ஒர்க் பண்ண வேண்டியது. ஆனால் அந்த அட்டாக் காலையில் ரொம்ப சீக்கிரமாக, அதாவது ஏர்லி மார்னிங் நடந்ததுனால நிறைய பேர் அப்பந்தான் ஆஃபீஸ்க்கே வந்துட்டு இருந்தாங்க. இல்லைனா உயிரிழப்புகள் இன்னும் பல மடங்கு இருந்திருக்கும் மக்களே. அந்த 2வது விமானம் மோதிச்சுல 9:03 AM, அதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவோட ஏர் ஸ்பேஸ் முழுசாக மூடப்பட்டுச்சு. ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே இமிடியேட்டாக லேண்ட் பண்ண ஆர்டர் போட்டாங்க. இப்போ நியூயார்க்கில் இருக்கிற அந்த 2 டவருமே எரிஞ்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான மூவ் நடந்துட்டு இருக்குது. சரியா சொல்லணும்னா காலை 9:37 AM உலகத்தோட மிக பாதுகாப்பான பில்டிங் அப்படின்னு சொல்லப்படுற வாஷிங்டன்ல இருக்கிற பென்டகன் யூஎஸ் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மேல 3வது ஃப்ளைட்டான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 77 வந்து மோதுது மக்களே. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட ராணுவ தலைமையகத்துக்கு மேலேயே புகுந்து தாக்குறாங்க அப்படின்னா அந்த டெரரிஸ்ட் எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றது. சரி, இதோட இவங்க அட்டாக் பிளான் எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல மக்களே. 4வது ஒரு ஃப்ளைட்டும் ஹைஜாக் பண்றாங்க. ஆனா அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 93, இந்த ஃப்ளைட்டோட டார்கெட் என்ன தெரியுமா? யூஎஸோட கேபிட்டல் அல்ல அப்படின்னா ஒயிட் ஹவுஸ், இந்த 2 பில்டிங்ல ஏதாவது ஒரு பில்டிங் மேல போய் தாக்குதல் நடத்தணும். ஆனால் அந்த ஃப்ளைட்டில் இருந்த பேசஞ்சர்ஸ் சாதாரணமானவங்க கிடையாது, அவங்க நிஜமான ஹீரோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃப்ளைட் கடத்தப்பட்டப்போ அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ் அந்த செல்ஃபோன் மூலமாக அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பந்தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஏற்கனவே 3 ஃப்ளைட்ஸ் மோதி அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நம்மளும் ஒரு மனித வெடிகுண்டா மாறப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் அவங்க பயந்து ஓரமாக உட்காரல மக்களே. பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க, நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த ஃப்ளைட் ஒரு பில்டிங் மேலே மோதி இன்னும் பல உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு பயணியான டோட் பீமர் அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கும் ஹிஸ்டரி பேசுது, லெட்ஸ் ரோல், அதாவது வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட் இருந்த அந்த ஃப்ளைட்டோட காக்பிட் கதவை உடைக்க போராடுறாங்க. அந்த போராட்டத்தோட விளைவா அந்த ஃப்ளைட் அதோட டார்கெட் அடைய முடியாமல் பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு எம்டி லேண்ட் மேலே விழுந்து நொறுங்குது. அன்னைக்கு மட்டும் அந்த பேசஞ்சர்ஸ் போராடல அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்காவோட மிக முக்கியமான அவங்களோட ஜனநாயக கட்டிடமே மண்ணோட மண்ணா போயிருக்கும். தங்களோட உயிரை கொடுத்து லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்தின அந்த 40 பேசஞ்சர்ஸோட தியாகம் உலக வரலாற்றிலேயே ரொம்ப பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களே, இந்த தாக்குதலோட பாதிப்பு அந்த சில மணி நேரத்தோட முடியவே இல்லை. இதோட ரணம் இன்னைக்கு வரைக்குமே நீடிச்சிட்டு இருக்குது. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 2977 அப்பாவி உயிர்கள் பறிப்போச்சு. இதில் கொடுமை என்ன தெரியுமா? உயிரிழந்தவங்க அமெரிக்கன்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியன்ஸ் உட்பட 90 கண்ட்ரீஸில் சேர்ந்த மக்கள் இந்த பில்டிங்கில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரே நிமிஷத்தில் யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அனாதையா நின்ற அந்த தருணம் தான் மனித வரலாற்றோட மிகப்பெரிய துயரம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை நம்ம பேசியே ஆகணும் மக்களே. அந்த ட்வின் டவர்ஸ் இடிஞ்சு விழும்போது கிளம்புன அந்த புகை இருக்குல்ல, அது வெறும் புகை கிடையாது, அது ஒரு டாக்ஸிக் கிளவுட், அதாவது விஷ வாயு. அந்த பில்டிங்கில் இருந்த காங்கிரீட், பிளாஸ்டிக்கு, அப்புறம் அந்த லெட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பெட்டாஸ், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து எரிஞ்சு ஒரு டாக்ஸிக் கேஸாக மாறிச்சு. அன்னைக்கு அவங்களோட உயிரையே பணைய வச்சு மீட்பு பணியில் இறங்கின ஆயிரக்கணக்கான போலீஸ்மென்ஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பீப்புள்ஸ்
இன்னைக்கு வரைக்கும் கேன்சர், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்னு கொடிய நோய்களால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லப்போனா தாக்குதலில் இறந்தவங்களை விட அந்த நச்சு புகையால பின்னாடி இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்குது மக்களே. இது ஒரு கசப்பான உண்மையும் கூட. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, அந்த பிரம்மாண்டமான ட்வின் டவர்ஸ் வெறும் 2 மணி நேரத்தில் எப்படி தரைமட்டமாச்சு? ஏன்னா ஃப்ளைட் மோதினது என்னமோ 2 சைட்லேயும் வந்து மோதிச்சு. பட் இது எப்படி என்டையர் பில்டிங்கே டவுன் ஆச்சு? பல பேர் நினைக்கிற மாதிரி அந்த ஃப்ளைட் மோதின உடனே எல்லாம் பில்டிங் உடையல. அந்த ஃப்ளைட்டோட ஜெட் ஃபியூல்ஸ் இருக்கும்ல, அது கொட்டி எரிய ஆரம்பிச்சப்போ அதில் உருவான அந்த ஹீட் வந்து 1000 டிகிரி வரைக்குமே போயிருக்குது. அவ்வளவு சூட்டில் அந்த பிரம்மாண்டமான ஸ்டீல் காலம்ஸ் இருக்கும்ல, அதை தாங்கிறதுக்கு இடையில வந்து கம்பிகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டீல் காலம்ஸ் மெதுவாக உருக ஆரம்பிச்சது. பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி போயிட்டதால மேலே இருந்த மாடிகளோட மொத்த வெயிட்டுமே தாங்காம ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்த மாடிகள் மேலே விழுந்து வெறும் 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ள அந்த 110 மாடி கட்டிடம் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சுது. இது இன்னைக்கு வரைக்குமே இன்ஜினியரிங் காலேஜில் கூட ஒரு பெரிய எக்ஸாம்பிளா லெசனா சொல்லி கொடுக்குறாங்க. சரி மக்களே, இப்போ நம்ம அந்த வீடியோவோட மிக முக்கியமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதிக்கு வர்றோம். 9/11 நடந்து கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு மேல ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கும் இன்டர்நெட்ல ஒரு பெரிய விவாதம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதுதான், இது ஒரு இன்சைட் ஜாபா? அதாவது அமெரிக்காவே தன் மேல தாக்குதல் நடத்திட்டு அதை வேற ஒருத்தங்க மேல பழி போட்டுச்சா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு சந்தேகம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? அவ்வளவு பெரிய உருக்கு தூண்கள், அதாவது இந்த ஸ்டீல் காலம் வெறும் ஒரு ஃப்ளைட் எரிபொருள்ல எப்படி உருகும்? இது ஏதோ கண்ட்ரோல் டெமாலிஷன், அதாவது திட்டமிட்ட வெடிப்பு மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா கேட்குறாங்க? அமெரிக்கா தான் உலகத்திலே பெரிய ஆர்மி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் பெரிய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு 4 ஃப்ளைட்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸை அடுக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஆதாரங்களை பார்த்தோம் அப்படின்னா பல கட்ட சர்வதேச ஆய்வுகள், 9/11 கமிஷன் ரிப்போர்ட், இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. இது ஒசாமா பின் லேடன் தலைமையிலான அல்-கொய்தா அமைப்பு ரொம்ப வருஷமா ரொம்ப காலமாகவே பிளான் பண்ணி செஞ்ச ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான். அது மட்டும் இல்லை, கடத்தப்பட்ட ஃப்ளைட்ஸில் இருந்த அந்த 19 டெரரிஸ்டோட பாஸ்போர்ட்ல இருந்து அவங்க எங்க ட்ரைனிங் எடுத்தாங்க, எப்படி வந்தாங்க, எல்லா வீடியோக்கள் வரைக்குமே ஆதாரங்களாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அந்த இன்ஜினியரிங் சந்தேகங்கள் கூட, அதாவது வெப்பத்தினால ஸ்டீல் உருகுனாலுமே அதோட உறுதித்தன்மை 50% குறைஞ்சிரும் அப்படின்றது கூட சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே பல பேர் மனசுல ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே ஒரு திட்டமிடப்பட்ட தீவிரவாத தாக்குதலா, இல்லை இதுக்கு பின்னாடி இன்னும் ஏதாச்சும் ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? உங்க கருத்தை தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா 9/11க்கு முன்னாடி இருந்த உலகம் வேற, அதுக்கப்புறம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் வேற மக்களே. இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த மனித குலத்தோட போக்கையே தலைகளா மாத்திருச்சு. இன்னைக்கு நாம ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா அங்க இருக்கிற அந்த பயங்கரமான செக்யூரிட்டி செக்கப்பா இருக்கட்டும், பாடி ஸ்கேனிங்கா இருக்கட்டும், ஏன் லக்கேஜ் செக்கிங்கா இருக்கட்டும், இது எல்லாம் ஏதோ இப்படியே தான் அன்னைக்குமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. அன்னைக்கு இந்த 4 ஃப்ளைட்ஸ் கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் டிஎஸ்ஏ, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரியான அமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிராவல்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உலகமே அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்திக்கிச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா? அது நம்ம மனுஷங்களுக்கு இடையில உருவான அந்த ஒரு சின்ன விரிசல் தான். எந்த ஒரு மதமும் தீவிரவாதத்தை போதிக்கிறதே கிடையாது. ஆனா அந்த தாக்குதலுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற பல அப்பாவி மக்கள் அவங்களோட அடையாளம் அல்லது மதத்துக்காக ஒரு கசப்பான பார்வையையும் சரி சந்தேகத்தையும் இன்னைக்கு வரைக்கும் எதிர்கொண்டுட்டே தான் இருக்கிறாங்க. இதுதான் இந்த தாக்குதலோட ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அந்த பயமும் பிரிவினையும் மக்களுக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு மூலையில் இருக்க தான் செய்யுது. ஸோ மக்களே, ஹிஸ்ட்ரி அப்படின்றது நடந்ததை மட்டும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, அதில் இருந்து வர்ற பாடத்தையும் கற்றுக்கிறது தான். இந்த 9/11 பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உண்மைகள் எல்லாருக்குமே போய் சேரணும். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வரலாற்று சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious. Thank you. Bye bye.